எத்தனையோ பெண்கள் கண்ணீரோடு இன்றைக்கு இருக்கிறதற்கான காரணம் அவிசுவாசியோடு இணைந்ததுனால தானே, இசைந்ததுனால தானே. எனக்கு கேட்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லவனா இருக்கா, அன்பா இருக்கா, நல்லவளா இருக்கா, அன்பா இருக்கா, நல்லா பாத்துப்பா, இதெல்லாம் இல்லைங்க. இயேசுவை கும்பிட்டா, இயேசுவை ஆராதிச்சா, ஞானஸ்தானம் எடுத்திருந்தா, அபிஷேகம் பெற்றிருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். வேற எந்த குவாலிஃபிகேஷனும் வேண்டாம். படிக்கலனாலும் பரவாயில்ல, வேலைக்கு போனாலும் பரவாயில்ல. அப்படி நீங்க விரும்பணும். என் மருமக அபிஷேகம் பெற்றவளா இருக்கணும் நீங்க விரும்பணுங்க. என் பிள்ளை கல்யாணம் ஆகாம கூட வீட்டிலே கிடக்கட்டும், ஆனா அந்நிய நுகத்தில் என் பிள்ளையை இணைப்பதில்லை. முடிவெடுங்க. எனக்கு தெரியுங்க, எங்க பிரேயர் டீம் வந்திருக்க அக்கா 32 வயசு ஆகுது. அந்த ஒரு அக்கா தான் அந்த வீட்டில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் இயேசுவை நம்புகிற அபிஷேகம் பெற்ற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் காத்திருக்காங்க. என்னால பல எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு காண்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. அப்படிதான் உலகம் காம்ப்ரமைஸ் பண்ணாதான் வாழ முடியும், அப்படிலாம் இருந்தாலும் வாழ முடியும் சொல்றீங்களா? இல்லங்க, வாலிப பிள்ளைங்களாம் உங்களை விட பல மடங்கு வைராக்கியத்தோடு நான் கட்டுனா ஒரு அபிஷேகம் பெற்றோன்னா கட்டுவேன்னு இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரா, நம்மை ஆசீர்வதிப்பாரா? ஆண்டவர் ஒருவேளை அப்படி அந்நிய நுகத்தோடு போய் பிணைக்கப்பட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் போய் முட்டி போட்டப்பா, நான் செய்தது தப்புப்பா, நான் தான்ப்பா தப்பு பண்ணேன், தெரிந்தே நான் தவறு செய்தேன் என்று கர்த்தரிடத்தில் அழுது ஒப்புரவாங்க. ஏன்னா அவங்க அப்பா நீடிய பொறுமை உள்ளவங்க. அவர்